தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். வணக்கம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் திருப்பூரிலிருந்து அடியேனுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்று திருமண தாமதம். இந்த திருமண தாமதம் என்பது ஒவ்வொரு நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில், ஒரு பெண்ணுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க, ஆணுக்கு 37-40 வயசு ஆயிடுச்சு, ஆனா அது எங்களுக்கு கல்யாணம் நடக்கல, இந்த கல்யாணம் தடையாகுது. இப்ப நான் போய் ஜாதகம் போய் பார்த்தேன். ஜோதிடர்கள் அதற்குரிய பரிகாரங்களை சொன்னாங்க. கொடுமுடிவோ, குடுதரை, திருமணஞ்சேரி, காளஹஸ்திரி, திருநாகேஸ்வரம், ராமேஸ்வரம், இப்படி திலகோமம், இப்படி பல யாகங்களை பல ஓமங்களை செஞ்சோம், பால் அபிஷேகம் செஞ்சோம், இப்படி எல்லா குலதெய்வ வழிபாடு செலுத்தினோம். இப்படி எல்லா வழிபாடுகளையும் நாங்க செலுத்தி எங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கல? இதுதான் மிக முக்கியமான கேள்வியாக நிறைய பேரு மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, திருமண தாமதம் என்பது ஒருவருடைய ஜாதகம், ராசி கட்டம் என்பது அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வது. அம்ச கட்டம் என்பது அவருடைய திருமண கால வாழ்க்கை, திருமண நிகழ்வுகளை அறிந்து கொள்வது. ஆக எதற்கு ஒரு அம்சம் வேணுமப்பா? எதற்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியம், 9ஆம் இடம் என்பது அம்சம், 9ஆம் எதற்கு ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம் வந்துருச்சா, ஏன் இந்த மாங்கல்யம் அமையறதுல எங்களுக்கு கொடுக்கறதுல இவ்வளவு தடை, இப்படி எல்லாம் ஒரு இது இருக்கும். அப்போ ஒரு அமைப்புல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தமா செவ்வாதோஷம், ஒரு ஜாதகத்திற்கு செவ்வாதோஷம் இருக்குது, இதனால் தடை வந்துருச்சா. அப்ப ராகு தோஷம் இருந்துச்சு, இதனால் தடை. தார தோஷம் இருந்துச்சு, இதனால் தடை. இப்படி எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க. இந்த தடையை விளக்குறதுக்கு ரெமெடியை கேட்கிறோம். அந்த ரெமெடி என்ன பரிகாரமா சொல்றாங்க. அந்த பரிகாரத்தை நாங்க போய் தொடர்ச்சியா செஞ்சுமே நடக்கல. இதை சரி செய்வதற்கு என்ன அப்படின்னா, இங்கேயும் உங்களுக்கு மிக முக்கியமா என்னன்னா, நீங்க விரும்பி கும்பிடுற சாமி, ஒரு சாமியை நீங்க விரும்பி கும்பிடுவீங்க, அது இஷ்ட தெய்வம் அப்படின்னு பேரு. அந்த தெய்வம் சைவம், அந்த தெய்வம் சைவமோ அல்லது அசைவ வழிபாடா என்பதை பார்க்க வேண்டும். அப்ப சைவ வழிபாடு இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, சைவ வழிபாடு அப்படிங்கிறது அந்த சாமி சைவப்படையெல்லாம் மட்டும் வச்சு சாமி கும்பிடுற தெய்வமா இருக்கும். அசைவ வழிபாடுங்கிறது கருப்பராயே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு உங்களுக்கு. அந்த ஆலயத்திற்கு போய் நீங்க அவரை பருப்பு, அவரை பருப்புங்கிறது செவ்வாய், செவ்வாய் என்பது கணவன், துவரைப்பருப்பு என்பது சுக்கரன், சுக்கரன் என்பது மனைவி. இந்த அவரப்பருப்பையும் துவரப்பருப்பையும் உங்கள் 2 கை அளவு எடுத்துக்கொள்ளணும். அவரப்பருப்பு 2 கையே, துவரப்பருப்பு 2 கை எடுத்து ஒரு துணியில வச்சு அதை கட்டி நீங்க என்ன செய்யணும்னா, அதை உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்க அங்க வேண்டி உங்களுடைய பரிபூரணமான கோரிக்கைகளை எல்லாம் வச்சு, அந்த கோயில்ல ஒரு மரம் இருக்கும், அந்த கோயில்ல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல கொண்டு போய் அதை கட்டிடணும். அப்படி கட்டுகின்ற பொழுது நாளாக அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு வாரம், 10 நாள், 48 நாள், ஒரு மண்டலம் ஆக 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 அந்த தோஷம் உங்களுக்கு என்ன ஆகுனா முழுமையா விளையிடும். நீங்க நினைக்கலாம், நான் செய்யாத பரிகாரம், பெரிய பெரிய பரிகாரம், பெரிய பெரிய யாக யோமம் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க சொல்றதுல இதுல நடந்துருமா என்று நீங்கள் கேட்கலாம். பாருங்க, நான் உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் செலவு சொல்லிக்கிறாங்க, நான் உங்களுக்கு செலவா சொல்ல. அதான் மெயின் பாயிண்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மற்றவங்க எல்லாம் காசு, பணம், பொருளாதாரம், அது வேணும் இது வேணும், நீங்க அத்தனை லட்சம் பண்ணி, இத்தனை லட்சம் பண்ணி, அத்தனை ஆயிரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நான் அது சொல்லலை. நான் பாரம்பரிய வள்ளுவர் குலத்தை சார்ந்த ஜோதிடர். மற்ற ஜோதிடர்கள் வேறு, அதுக்காக நான் அவரை குறை சொல்லலை. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கலாம். நீங்க இன்னொன்னு நீங்க நினைச்சுக்கங்க. ஒரு ஜாதகர் வர்றாரு, என்கிட்ட வர்றாரு, அவருக்கு திருமண தடைங்கிறாரு. நான் ஒரு பரிகாரம் அவருக்கு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் 10 பரிகாரத்துக்கு மேல பண்ணிட்டேன்னு. அப்ப நான் சொல்றேன் அவர்கிட்ட, ஏன் நீங்க உங்க வாழ்க்கையில இத்தனை பரிகாரம் செஞ்சுதான் உங்களுக்கு விலகணுங்கிறது இறைவன் வச்சிருக்கிற பிராப்தம், இதை செய்யுங்க அப்படிங்கிற அவருக்கு நடந்துருது. ஆக உங்களுக்கு நான் பரிகாரமா நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் தன்னிறைவு அடைய அதற்குண்டான வேலை செய்யணும். பாருங்க, அது ஏன் மரத்துல கட்ட சொன்னோம், இது எத்தனை தடவை கட்டணும், இது எந்த மாதிரி செஞ்சா சரியா இருக்கும், இது என்ன கிழமை என்று செய்யலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது.
ஆண் என்றால் செவ்வாய். அப்போ ஒரு பெண் ஆணை நோக்கி செல்கின்றார். அப்போ ஒரு பெண் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை நாள் கொண்டு போய் இதை மரத்துல கட்டணும். அதே வேளை பெண்ணை நோக்கி ஆண் செல்லுகின்றான். அப்போ பெண்ணுக்கு உரிய கிழமை, சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளிக்கிழமை. அப்போ ஆண் ஜாதகராக இருந்தால் அவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டு கட்டணும். இது மிக முக்கியமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அமைப்பு. நாள் செய்யாத ஒன்றை கோள் செய்யும், கோள் செய்யாத ஒன்றை குலதெய்வம் செய்யும். குலதெய்வங்கிறது எல்லா கோடி குற்றம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இப்ப உங்களுக்கு இஷ்ட தெய்வம் தெரியலையா, குலதெய்வத்து கோயில கூட போய் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு பிடித்த விருப்பமான, நீங்கள் ஆத்மார்த்தமா உங்களுக்கு செயல்படுற ஒரு சாமி இருக்கும். அது எங்க வேணாலும் இருக்கும், அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆலயத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல கொண்டு போய் நீங்க கட்டலாம். இப்ப இந்த கேள்வியை நீங்கள் என்னிடத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நேயர்களே, ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, நல்லா மறுபடியும் சொல்லுகிறேன். கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசி, இந்த லக்கணம் உடைய ஜாதகர்கள். அதே வேளை மிதுனம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மீனம், இந்த 5 ராசி 5 லக்கணத்தை கொண்டவர்கள். உங்கள் குலதெய்வம் கன்னிமாறு கருப்பணசாமியோடு இருக்கக்கூடிய அலங்கார தேவதையாக இருக்கப்பட்டவர்கள், கன்னி தெய்வத்தை வணங்கி வரக்கூடியவர்கள், கும்பத்தை இறைவனாக வைத்து வணங்கக்கூடியவர்கள் இந்த பதிவை பார்ப்பார்கள். இந்த பதிவை யாரு பார்க்க முடியும்னா இவங்க தான் பார்க்க முடியும். அப்ப இவங்களுக்கு, இந்த திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிய பர்டிகுலரான முறையான பரிகாரம், ஒரு எளிமையான பரிகாரம், வள்ளுவர் பிரசன்னத்தின் மூலமாக தந்த பரிகாரம் அற்புதமாக நடக்கும். இப்போ திருமணத்திற்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். இந்த பரிகாரத்துல உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கத்தை செய்யும். என்னன்னா, இது என்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மகன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண தடை ஆயிட்டு இருக்குது. அப்போ நான் அவங்கள கூட்டிட்டு வந்துதான் செய்யணுமா, இல்லை நானே செய்யலாமா? பாருங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஒரு குழந்தை தன்னுடைய நலனை தான் பார்ப்பதை விட அந்த குழந்தையினுடைய நலனை அழகாக பார்க்கக்கூடிய ஒரு செயல் தாய் தந்தைக்குத்தான் உண்டு. ஆக தாய் தந்தை போய் நீங்களே இந்த பரிகாரத்தை செய்யலாம், தாராளமா செய்யலாம், அருமையா இருக்கும், தப்பே வராது. இரண்டாவது, இன்னொரு வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு உங்க பொண்ணோ பையனோ திருமண தாமதமானவங்க கூட்டிட்டு போய் அங்க போய் அந்த தெய்வத்து முன்னாடி தாய் தந்தையோட போனோம். தாய் தந்தையினுடைய பாதத்தை தொட்டு அற்புதமான பாத நமஸ்காரம் நீங்கள் வாங்கணும். தாய் தந்தை கிட்ட முதல்ல குலதெய்வத்து முன்னாடியே ஆசீர்வாதம் வாங்கணும். இதற்கு பேர் பாத பூஜைன்னு பேரு. கோடி கோடி பரிகாரத்தை செய்யுங்க. உங்க அப்பா அம்மா தான் தெய்வம். நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க பாதத்துல நிக்க வச்சு அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அங்க பூஜை பண்ணிட்டு குலதெய்வத்துக்கு அங்க பண்ணி பாருங்க. குலதெய்வமே மெய்சிலிர்த்து போய்விடும். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். மிகச்சிறப்பான ஒரு வேலை அங்க நடக்கும். உடனே அதற்குண்டான தீர்வாக ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரியம்பே தேவி நாராயணி நமோ நமஸ்துதே. அந்த மாங்கல்ய பலம் உங்களுக்கு அற்புதமான முறையில வரும். விரைவில் திருமணம் நடக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் அதுலயே இருக்கு பாருங்க. இந்த தானியம் வாங்கியாச்சு. இந்த தானியத்தை என்ன கலர் துணியில கட்டலாம், புதுசா நாங்க வாங்கி கட்டணுமா, இல்ல இது எப்படி செஞ்சா சரியா இருக்கு, இப்படி ஒரு கேள்வி வந்துரு. ஒரு கேள்விக்கு பின்னாடி இன்னொன்னு எடுத்துட்டு இருக்கு. அதனால இதை நான் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, நீங்க தானியம் சுக்கரன்கிறது சுக்கரன்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கு அது செவ்வாய்க்கிழமை, அவ்வளவுதான். அப்போ இது குரு அப்படிங்கிற தானியத்துல கட்டணும். குருங்கிறது மஞ்சள் நிறம். அப்ப மஞ்சள் துணியில இந்த தானியத்தை வச்சு அதை மரத்துல கட்டணும். மரம் குருதான். இது மஞ்சள் துணியில கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மங்களகரமா இருக்கும். அதற்குத்தான் இந்த வேலையை சொல்லுகிறோம். இது போக இதை சாமி கும்பிட்டு வந்துடுறீங்களா, வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யணும்னா, மேற்படி குறிப்பா வீட்டுக்கு உங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடி நீங்க அதற்கு ஒரு மாலை மரியாதை பூவெல்லாம் போட்டு ஒரு தீபம் போடணும். 7 தீபம் போடணும். எத்தனை தீபங்க? 7 தீபம். அது எதுக்கு 7 தீபம்?
ஏழாம் இடம் என்பது திருமணம், ஏழாம் இடம் என்பது கணவன், ஏழாம் இடம் என்பது மனைவி. அப்ப 7 தீபம் போட்டு அந்த இறைவனை நீங்கள் வணங்குகின்ற பொழுது எந்த விதமான பாதிப்புகள் தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகி விரைவில் திருமணம் நடக்கும். பாருங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது மிக விரைவில் ஓங்கவுமாரி, உக்ரகம்பீரி, ஆங்கரணையாளை, அத்தருள் மிகவில்லை, ஓம நமச்சிவாயி, உலகரலாயி, மோகன பிராணி, முத்தமிழ் கரடி, ஓமரா சக்தி, உக்கரகானகத்தி, தாம்பரவேணி, சதுர்மறை வாணி, ரீங்கார நிமணி, நிஷ்கலா நிமணி, நயமரில் திருமால், ராம சகோதரி, திரிபுவனேஸ்வரி, ஜெயபரமேஸ்வரி, அனகார சிவனோட ஆடிய நடனம், பரிபுர சரணி, கணபதி சரஸ்வதி, கனக சண்முகவேல், மடமிக மாயன், எம்பிராட்டி அம்மன், ஜெயசோமகாளி, ரன்னமாடினி, ஊனிலும் விளங்கும் உத்தமபத்தினி, நாடு கரத்திலும் காலனை உதைத்த கடவுளின் தரளே, அஷ்டமா சக்தி, ஆடும் சமர்த்தி, இஷ்டபூரணத்தி, என்னும் கருத்தி, அறிவை 1008 அண்டத்திலும் 224 புவனத்திலும் அருவன விளங்கும் அருள்வராவதியே, திருவன விளங்கும் ஜெகதீஸ்வரியே, உங்களுடைய குலதெய்வத்தோட அருளோட மேவிய சக்கரம், சிதம்பர சக்கரம், மாதேவி சக்கரம், மாகாடி சக்கரம், இருளப்பெண் மேவிய நிருந்தரி சக்கரம், அன்வீர் வத்திரன், அனுமந்தன் சக்கரம், செக்கு சிவந்த சிவனமி சக்கரம், பூத வசீகரம், புவன வசீகரம், ஆதர் வசீகரம், மன்னர் வசீகரம், மேலோர் வசீகரம், தேவர் வசீகரம், திருடர் வசீகரம், கூடு விட்டு கூடு கொண்டர் மந்திரம், திருமண தோஷம் தடையும் விலக தேவியே உந்தன் திருவடி முல்லே மேலான் சொல்லும் விண்ணப்பம் அதிகே, பவமதுவில்லா, பாதகமில்லா, என்பா சங்கல் இடரணுகாமடி, நமளி சார்த்தான், நாகங்கரடி, வந்திடும் பகையும், உள்ளூர் பகையும், ஓடிக்குணமும், பார்வை வஞ்சனை, தாறுமாறு விரட்டும், தானணுகாமலும், அரசான துக்கை வைப்பு கப்பு, அரசான துக்கை வைப்பு கப்பு. விரைவில் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடந்தே தீரும், நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். மகிழ்ச்சி.